அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பகுதி தான். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. யார்ட்டையும் கேட்காம, ஜோதிடத்தை கேட்காம, அவங்களா என்ன சொல்ற ஒரு கணக்கு போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது பாதியில போய் நின்றுக்கணும். அதற்குண்டான சில இடர்பாடுகள் அங்க வந்துடும். அப்ப இடர்பாடுகள் வந்துடும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம எந்தெந்த ஒரு அமைப்புல போய் பிறந்தவங்க வீடு கட்டுறதுல அவசரப்படக்கூடாது, வீடு வாங்குறதுல அவசரப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கு. ரகசியம்தான். அப்ப எல்லாரும் வீடு வாங்கி சந்தோஷமா இருக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை. அப்ப ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், ரிஷப லக்கணமோ ரிஷப ராசியோ வீடு கட்டும் போது அவசரப்படக்கூடாது. உறுதியாக அவசரப்படும். ஏன்னா ரிஷப லக்கணத்துல ரிஷப லக்கணத்துல போய் பிறந்தவங்களோ ரிஷப ராசியில போய் பிறந்தவங்களோ வீடு கட்டின பிறகுதான் பெரிய போராட்டமான வாழ்க்கை இருக்கும். இப்ப அவர்கள் வீடே கட்டக்கூடாதா அப்படின்னா அவங்க பேர்ல என்ன சொன்னா வீடு இருக்கக்கூடாது. அந்த வீட்டுக்கு அவங்க பேர் கூட வைக்கக்கூடாது. ஏன்னா பசுமாட்டு ராசியில போய் பிறந்தவர்களுக்கு இப்படி ஒரு கொடுமையா அப்படின்னா, காலபுருஷனுடைய 3ஆம் இடம், காலபுருஷனுடைய 4ஆம் இடம் இவர்களுக்கு 3ஆம் இடமாக வந்து விடுகிறது. பாதகத்தை செய்வதாக. எப்பயுமே ரிஷப லக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு கடகம், துலாமு, மகரம், மேசம் எப்பயுமே பாதகத்தை செஞ்சுட்டு தான். அதை அவங்க வாங்கி வந்த கர்மா. அப்ப இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவசரப்பட்டு என்ன சொன்னா வீடு கட்டுவதை தவிர்க்கணும். அந்த வீடு கட்டுவதை தவிர்க்க கொஞ்சம் காலம் போன பிறகு, ஏன்னா அது என்ன செய்யும்னா அவசரப்பட்டு வாங்க வச்சுதான் விதி உள்ள போய் நுழையும். அவசரப்பட்டு வாங்க வச்சு விதி உள்ள போய் நுழையும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் கவனமாக இருந்து, நம்ம பேருக்கு அது இருக்கக்கூடாது. அந்த ரிஷப லக்கணமோ ராசியோ உள்ள பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒன்று கணவர் பேர்ல இருக்கலாம், இல்லைன்னா அம்மா பேர்ல இருக்கலாம், இல்லை அப்பா பேர்ல இருக்கலாம். ஆனால் வீடு என்னது, ஆனால் எனக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு ரேசியோவை கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். இல்லை என்று சொன்னால் ரிஷப லக்கணம் வீடு கட்டிட்டு திண்டாடும். வீடு கட்டி திண்டாடும். அது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் வீடு கட்டும் போதுதான் சுக்கிரன் பிரச்சனைக்குரியவராகவே விடுவார். அதே சமயத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், குருவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வீடு கட்டிட்டு வந்தாங்க. வீடு கட்டுறதுக்கு ஒருத்தர் வந்தார், புனர்பூச நட்சத்திரம். வீடு கட்டியிருக்கேன் சார், ஆனால் என்ன சொன்ன முடிக்க முடியல சார், பேர் வதியில கிடக்கு சார் அப்படிங்கிறேன். ஏன்டா எதுக்கு அவசரப்பட்டு செஞ்சீங்கன்னா சார், இல்லை எங்க அண்ணன் பக்கத்துல வீடு கட்டினாரு, அவர் கட்டி முடிச்சாச்சுன்னா பிறகு திரும்ப என்ன சொன்னா நமக்கு ஈஸியா இருக்காது அப்படிங்கிறதுக்கெல்லாம் கெட்ட ஆரம்பிச்சிடும் சார். எங்களால கட்ட முடியல. என்ன காரணம், குருவுடைய நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் வீடு கட்டுவதால் பிரச்சனை வந்துடும். அதற்கடுத்து வழக்கமாக உள்ள செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம், செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்களாகிய கார்த்திகைக்கு நட்சத்திரத்துல போய் பிறந்த மனை வாங்கி போட்டாலுமே என்ன சொல்லலாம்னா பிரச்சனை வந்துடும். அதற்கடுத்து என்ன சொன்னா பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக மனையால் பிரச்சனை, வீட்டால் பிரச்சனை. மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மனையால் வீட்டால் பிரச்சனை. அதுக்கடுத்து ரேவதி நட்சத்திரம். இதெல்லாம் மனை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை கண்டிப்பா கொடுத்துரும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக பொறுமை காக்கணும். பணம் இருக்கா, பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. எதன் மூலமாக கர்மா வருகிறதோ அந்த கர்மாவை என்ன சொல்றான்னா நம்ம தவிர்க்க பார்க்கணும். கர்மாவை நாம தவிர்க்க முடியாது என்று சொன்னோம் கர்மாவை நாம் தவிர்க்க முடியாது, நான் அதுக்குள்ளதான் நுழைவேன்னா அது உள்ள இழுத்து போட்டு தான் உங்களை இம்சை பண்ணும். அப்ப நீங்கள் அதை தவிர்க்கணும். அவசரப்படவே கூடாது. நிதானமாக அது உங்களுடைய வாழ்க்கையின் என்ன சொல்லணும், உயிர் தத்துவத்தையும் உடல் தத்துவத்தையும்
நிம்மதி என்று சொல்லக்கூடிய தத்துவத்தையும் உங்களுக்கு கண்டிப்பா அழிச்சிடும். எல்லாரும் வாழ்க்கையிலையும் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு கார்த்திகை நட்சத்திரத்துல போய் பிறந்த பொண்ணு நிலம் வாங்கி போட்டுருச்சு, இவ்வளவுதான். அது செஞ்ச தப்பு, அவ்வளவுதான். டியூ கட்ட முடியல. குறைந்த வருமானம் 2 பிள்ளையோ புருஷன் வாடகை வீட்டுல இருக்குது, அப்ப முடியல. அதற்கடுத்து ஒரு ரேவதி நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 85 சென்ட் வீடு, 85 சென்ட் நிலம். இன்னைக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சென்ட் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 1 கோடிக்கு போகுது. ஒரு சென்ட் வந்து 1 கோடிக்கு, ஒரு கோடிக்கு சாரி 1 கோடி இல்ல, 1 லட்சம், 1 லட்சத்துக்கு போகுது. 85 லட்சத்துக்கு உண்டான அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு, ஆனா சுத்துல இருக்கிறது பூரா வித்து போச்சு. இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அந்த வீட்டில் வந்து அந்த மனையாள் பிரச்சனை. எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, வித்துட்டு கொடுத்துடலாமே அப்படின்னா சொல்றான், ஏன்டா இதை வாங்கினீங்க அப்படின்னா, சார் மாட்டிக்கிட்டோம் சார் அப்படிங்கிறான். இதெல்லாம் கர்மத்தின் வந்து செயல்பாடுகள் இப்படித்தான் வந்து உங்களை வந்து என்ன சொன்னா வேலை செய்ய வச்சிடும். அப்ப கர்மத்தின் செயல்பாடுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் ஜோதிடர்கிட்ட போங்க, ஜோதிடர்கிட்ட போய் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஜோதிடம் பார்ப்பது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன், அதிகமா பார்க்கறதுதான் தப்பு. எப்ப பார்த்தாலும் ஜோதிடரை வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு செயலுக்கு வந்துட்டு என்ன செய்வாங்க தெரியுமா, 55 தடவை ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது வந்து வழிகாட்டிகள் தான். நாங்க வழிகாட்டி உங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு என்ன செய்வோம்னா, அதை நீங்க நடைமுறைப்படுத்த உங்களுக்கு தெய்வ பலம் வந்துடும். நீங்கள் அந்த 3வது பழத்திலே நின்றுட்டு இருப்பீங்க. 3வது பழம் வந்து உங்களுக்கு வந்து வழியை காட்டி விட்டது. 4வது பழத்தை வந்து என்ன சொன்னா, அவர்கள் காட்டிய வழியை வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து என்ன சொன்னா வந்து அற்புதமாக நீங்கள் என்ன செய்யணும்னா நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடைமுறைப்படுத்த மாதா பிதா குரு 3வதா இருக்கிறவர் 4வதா காட்டி கொடுத்துட்டாரு. அப்ப காட்டி கொடுத்துட்டோம்னா என்ன செய்யும்னா, 3 பேர் வந்து 3 பேருடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிச்சு. அம்மாவுக்கு அப்பா அனுகிரகம், குரு அனுகிரகம் தெய்வ அனுகிரகம் தானே வாங்கணும். அதை பிடிச்சு வந்து வழிபாடு பண்ண என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன சொன்னா பலம் கிடைச்சு போயிடும். இதான் அப்ப நம்ம வந்து என்ன சொன்னா வந்து எந்த ஒரு விதத்திலும் கடைசியில் வந்து என்ன சொன்னா, யாரிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்று சொன்னால் தெய்வத்திடம் தான் சரணாகதி அடையணும். ஏன்னா அவர் தான் பிரபஞ்சத்துடைய தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் அவர் நினைத்தால் பிரபஞ்சத்தை வந்து எந்த ரூபத்திலும் வந்து உங்களுக்கு வந்து சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வழியை வந்து காட்டி கொடுத்து விடுவார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நீங்கள் எந்த ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும், இடம் வாங்குவதாக இருந்தாலும், உங்களுடைய ஜாதகத்தில் அந்த காலகட்டங்கள் எப்படி இருப்பது என்பதை கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பா பார்க்கணும். அதிலும் ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வீடு மனை வாங்கும் போது நீங்கள் வந்து மாட்ட போவது. அதனால்தான் அதில் நீங்க பார்க்கணும். அதுக்கு அடுத்து செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள். செவ்வாயுடைய சாபம் பெற்றது கார்த்திகை, மூலம், அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து பூரம், ரேவதி. இவர்கள்லாம் கண்டிப்பாக செவ்வாயுடைய செவ்வாய் வந்து உங்க கழுத்தை பிடிச்சு வந்து என்ன சொன்னா நிம்மதி இல்லாம ஆக்கிடுவான். அப்ப நிம்மதி இல்லாம ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பாக அவசரப்பட்டு நீங்கள் வாட்டுக்கு அனுசரம் பூமியில முளை பிடிச்சிடக்கூடாது. அந்த முளை பிடிக்கிற இதுதான் செவ்வாய், மண்ணுக்கு காரகன் வந்து உங்களுக்கு தோஷமாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக பாதகத்தன்மையில் மாட்டிக்கொள்வீர்கள். அதனால் மிக 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 கவனம். எத்தனையோ கோடி பேர் என்ன சொல்லலாம்னா ரியல் எஸ்டேட்ல கொடி கட்டி பறக்கிறவங்களா இருப்பாங்க, ஆனால் தனக்கு ஒரு வீடு கட்ட முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரியல் எஸ்டேட்ல வந்து பயங்கரமான ஆள், அவ்வளவுக்கு தேர்ந்தாரு. ஏன் உனக்கு வீடு இருக்கா அப்படின்னா, எனக்கு வீடு இல்லை. பொண்டாட்டி நட்சத்திரம் ரேவதி சார் அப்படின்னாரு. ரேவதி நட்சத்திரம் சார் அப்படின்னாரு. வேற எப்படி வீடு கட்டுவோம் அப்படின்ன பிறகு அந்த அம்மா வந்து என்ன சொன்னா, ஒரு நாள் வந்து இவ்வளவுலாம் எல்லாம் எங்க வீட்டுக்காரர் செஞ்சு எத்தனை இது பண்ணியிருக்காருங்க ஐயா, நீங்க வந்து என்ன சொன்னா வந்து வீடு கட்டுறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு.
வீடு கட்டுறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு. அப்போ கொஞ்சம் சம் அமௌண்ட்டு அதுக்கு உண்டானதெல்லாம் வாங்கிக்கிட்டு இவ்வளோ நாளைக்குள்ளே வீடு கட்டுவீங்க அப்படின்னு. ஆனால் வாஸ்து பண்ண வர்றதுக்கு நான் தான் வரணும் அப்படின்னு வாஸ்து பண்ணி கொடுத்தேன். அதுக்கு பிறகு வந்து சொந்த வீட்டில் உட்கார்ந்தாங்க. ஆனால் சொந்த வீட்டில் உட்கார்ந்த பிறகு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், வீடு யார் பேர்ல இருக்குங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கணவர் நோய்வாய்ப்பட்டு வருத்தப்பட வேண்டிய விஷயம். அந்த ரேவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் மண் மனை, மனைன்னா என்னது? மண் மனைனா அந்த மனையாட்டி மணவாளன். அப்ப அந்த நபர் இன்னைக்கு வர்றது என்னை விட ரொம்ப வயசு கம்மியானவர். என்னை விட வந்து என்ன சொன்னா ஒரு 5 வயசு கம்மியானவர். ஆனால் ரொம்ப தளர்ந்து போய்விட்டார். எப்படி சொல்லுவது? சில விஷயங்களை வந்து என்ன சொன்னான்னா, கர்மாவை வந்து என்ன சொன்னான்னா, இதுக்கு பேசாம வாடகை வீட்டிலே இருந்திருக்கலாம். வாடகை வீட்டில் இருக்கும்போது அவர்கள் வந்து செல்வ செழிப்போடு இருந்தார்கள், நோய் நொடி இல்லாமல் இருந்தார்கள், கணவன் மனைவிக்குள் வந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த வீடை கட்டி அழகா கட்டி எல்லாம் வந்து என்ன சொன்னா போர்ட்டிகோ போட்டு காரு கீறு நிறுத்தின பிறகு அந்த வீட்டின் மணவாளன் என்று சொல்லக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய அந்த நபர் வந்து நோய்வாய்ப்பட்டு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் 2 தடவை வந்துருச்சு. நான் சொல்லுவேன், வருவார் வாரம் வாரம் வரும்போது என்ன சொல்றேன், மாம்சம் சாப்பிட்றத விட்டுருங்க ஐயா, உங்களுக்கு வந்து கடவுள் வந்து அனுக்கிரகம் கொடுப்பாரு, ஏன்னா பழகிட்டேன் ஏன் விட முடியல அப்படிங்கிறார். அப்ப ஒரு காலில் வந்து ஒரு விரல் எடுத்தாச்சு, அதே காலில் இன்னொரு இது என்ன சொன்னா விரல்ல வந்து கெட்டுப்பட்டு வராது, என்னையா திரும்ப வந்துருச்சு அப்படிங்கிறார். அப்ப இது எல்லாம் வந்து என்ன சொன்னான்னா, அந்த பூமி தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் பூமி மேல் ஆசைப்படக்கூடாது. பூமி தோஷத்திலுமே இப்ப இருந்துட்டீங்களா, ஆசைப்படக்கூடாது. திரும்பவும் சொல்றேன், செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள். அதே சமயத்தில் வந்து ரிஷப லக்கணத்துக்காரர்கள், ரிஷப லக்கணம் ரிஷப ராசி, அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வீடு கட்டும் போதும் வாங்கும் போதும் மிக மிக கவனமாக இருக்கணும். அது குடும்பத்தை வந்து என்ன சொல்லணும், உண்டு இல்லைன்னு பண்ணிடுது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை நிறைய நான் பார்த்துருக்கேன். அந்த வீடு கட்டி போன பிறகு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு 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 சிறு வயது பையன் வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் முடிப்பேன்னா, ஐயா வீடு கட்டாமல் நீ கல்யாணம் முடியா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பொண்டாட்டி வந்த பிறகு வீடு கட்டிக்கலான்னா அவள் பேருக்கு கட்டிக்கலாம் அப்படின்னா, ஆஹா நான் வீடு கட்டாம தான் கல்யாணம் முடிப்பேன் அப்படிங்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் கட்டி கொடுத்த பிறகு திருமணமெல்லாம் நடந்தது, குழந்தையெல்லாம் பிறந்தது. குழந்தை கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்துருச்சு. கடைசியில் என்னாச்சு, கட்டிய வீட்டை விற்கின்ற நிலைமைக்கு வந்துட்டேன். என்கிட்ட கேட்குறான், கடனாகி போச்சு வீட்டை வித்துறவா அப்படின்னா, வேற என்ன செய்ய, வித்துரு, அவ்வளோதான். இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் வந்து எல்லாருக்கும் தெரியாத ரகசியங்கள் இல்லை. அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து என்ன சொன்னா, வீடு தானே அப்படின்னு நான் ஒரு சில விஷயங்களை சொல்லுவேன். பொறுமையாக இருங்கள். நாம வந்து என்ன சொன்னா கிரகங்களை வெற்றி பெறலாம். கிரகங்களுக்கு தேவை பொறுமை தான். அந்த பொறுமை இல்லாமல் நாம இருக்க என்ன செய்யணும்னா, அது வந்து என்ன சொன்னா 15 15 25 என்ன சொன்னா பெருக்கல் போட்டுட்டு போயிடும். நம்ம பொறுமையா இருக்கணும். அந்த காலம் முடிகின்ற வரை நாம் பொறுமையாக இருந்து விட்டோம் என்று சொன்னால் கிரகங்கள் என்ன சொல்றான்னா உங்களுக்கு கண்டிப்பாக கட்டுப்படும், எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது, நிம்மதியா இருப்பீங்க, பிரச்சனை இல்லாமல். சரி, இதுக்கெல்லாம் என்னையா தீர்வு, இவ்வளவு தூரம் பேசிட்டீங்க, தீர்வு என்ன சொன்னான்னா, எந்த ஒரு மனிதன் வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ, வீடு வாங்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ, நீங்கள் பழனி முருகனுக்கு நெல் தானம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு புரட்டாதி நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரத்துக்கும் வீட்டு பிரச்சனை உண்டு. குருவுடைய நட்சத்திரமாகிய விசாகம், புனர்பூசம், புரட்டாதி நட்சத்திரத்திற்கு கையில கோடி ரூபாய் வச்சுட்டு என்ன சொன்னாலும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டு என்ன சார் வீடு வேணும் சார், வீடு வாங்கணும் சார் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அனுகிரகம் கம்மி அப்படின்னு, இல்லை சார் வாங்கித்தான் ஆகணும். பிறகு கரெக்டாக பழனிக்கு போச்சோன்னே, பழனிக்கு போயிட்டு வந்து என்ன சொல்லணும் நீட் பண்ணி அந்த நெல் தானமெல்லாம் கொடுத்தோம். ஏன்னா பழனியில் நெல் தானம் கொடுத்தோம்னா
பிரச்சனை வராது. அப்போ பழனியில் போய் நெல் தானம் கொடுத்துட்டு வந்தோம்னா 50 லட்சம், அப்பயே 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கினேன். இன்னும் அதே வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அதற்கடுத்து அவர்கள் நினைத்தது, இந்த வீடு இருக்கட்டும் சார், எங்கள் ஏரியாக்குள்ளேயே நாங்கள் போய் வந்து வீடு வாங்கணும், நாங்கள் இன்னும் வாங்க முடியல. ஏன்னா அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு செவ்வாயுடைய அனுகிரகம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அந்த இதை செயல்படுத்த விடாது. அப்போ பழனி முருகனை போய் வந்து பழனி முருகனுக்கு நெல் தானம் பண்ணணும். நெல் தானம் பண்ணிட்டு எப்போ வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா, செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் 8வது நட்சத்திரமாக வந்து விட்டதோ, செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் வந்து 8வது நட்சத்திரமாக வந்து விட்டதோ, கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லலாம்னா வந்து, இல்லை செவ்வாயுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், முருகப்பெருமான் வழிபாடு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக பண்ண 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 வீட்டில் ஒரு முருகன் சிலையை வச்சிடணும். வச்சுட்டு அதற்கு பாலாபிஷேகம், சந்தன அபிஷேகம் பண்ணி பண்ணி முருகனை வழிபாடு பண்ணி 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 கண்டிப்பாக உங்களுடைய கர்மத்தை குறைத்து கொள்ளலாம். குறைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் வீட்டில் நிம்மதி இருக்கும். எப்ப இந்த மாதிரி சாபம் பெற்றவர்கள், அதாவது வந்து ரிஷப லக்னம், கன்னிராசி, மகர ராசி, இவர்களுக்கு அந்த தோஷம் உண்டு. செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு அந்த தோஷம் உண்டு. செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு அந்த தோஷம் உண்டு. அதுக்கடுத்து குருவுடைய நட்சத்திரங்களுக்கு அந்த தோஷம் உண்டு. இவர்கள் வீட்டில் எல்லாம் கண்டிப்பாக முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதமாக இருக்கின்ற படத்தை நல்ல காலில் மாட்டிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மாலை வந்து செவ்வரளி ஆரம் போட்டணும், சந்திரங்குமம் வைக்கணும். வெள்ளிக்கிழமை மல்லிகைப்பூ ஆரம் போட்டு சந்திரங்குமம் வைக்கணும். வச்சு வந்தீங்கன்னா சண்டை வராது, குடும்பத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா போராட்டங்கள் இருக்காது என்று சாஸ்திரம் சொல்லி, நான் இப்படி தான் அதை சரி பண்ணி கொடுப்பேன். கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்காங்க. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். வீடு மனை வாகனம் என்பதை எல்லாரும் கவனமாக, உங்களுக்கு அந்த அனுகிரகம் இருக்கா அதை பார்த்து பருவிச்சு வாங்க. ஏன்னா இது வந்து என்ன சொல்றேன்னா, மனை என்பது மனையாளை பாதிக்கக்கூடியது, மனவாளனை பாதிக்கக்கூடியது. வாகனம் என்பது என்ன சொல்றேன்னா வந்து ஆபத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இதற்கு தீர்வு முருகப்பெருமான் தான். அவரை பிடித்தால் வெற்றி பெறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.